வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமைக்கு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இரட்டை தலைமையிலேருந்து பார்த்திங்கன்னா அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லா நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கி தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை தலைமைக்கு போய்ச்சலான்ற மாதிரி அடையணும் சொல்கிறதுக்காண்டி தான் ஓபிஎஸ் நீக்கினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தேனி பக்கம் ஓபிஎஸோட சொந்த மாவட்டத்தில் பேசும்போது நாங்கள் ஓபிஎஸை கட்சி விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சணும், ஆனால் அவர் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பல்ட்டி அடிச்சிருக்கார். ஓபிஎஸை பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தான் நீக்கினாங்க. பொதுக்குழுவில் பாட்டில் வீசி பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுகிற விதத்தை பார்த்தா ஓபிஎஸ் திருப்பி இணைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் கை ஓங்கியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியால் பொதுக்கூட்டத்தில் அந்த பேசினார் பார்த்திங்கன்னா, அந்த பொதுக்கூட்டத்தில் கூட கும்பலை காமிக்க முடியாமல் திணறி போயிட்டதாக சொல்கிறாங்க. நிறைய சேர் பார்த்திங்கன்னா காலி சேராகவே இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.